ரெடி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்றைக்கி எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட் அப்படின்னு ஒரு படம் வந்து அஃபிஷியலாக வரப்போகுது. அது எங்கே வரப்போகுதுன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் டேரக்ட் ஓடிடி ரிலீஸாகவே வந்து வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து மாதவன் சார், நயன்தாரா மேம், அதுக்கப்புறம் சித்தார்த் சார், மீரா ஜாஸ்மின் மேம் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறது யாரும் அந்த லிஸ்ட் எதுவும் போடலை. இது மட்டும் தான் போட்டிருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா. ஸோ வாங்க பார்க்கலாம். 3, 2, 1 எங்க இருக்கு? கோ. Sarah, Arjun, my schoolmate. Sarunan, my husband. நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது நீங்க விளையாடுற டெஸ்ட் மேட்ச்ல தான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேண்டீன் நடத்துறேன். இன்ட்ரெஸ்டிங். ஓகே. நிறைய பேர் கிரிக்கெட் ஆடுவாங்க. பணம், பேர், புகழ்னு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அர்ஜுன் மட்டும்தான் played for the love of the game. ஃபியூல் செல் ஸ்டாக் டெக்னாலஜி, இதை நம்ம தண்ணியிலேருந்து எடுக்கிறோம். இதனால் வண்டியிலேருந்து எந்த புகையும் வராது. இது நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்லை, இந்த நாட்டையே மாற்ற போகுது. குமுதா, உன்னோட ப்ரீவியஸ் மிஸ்கேரேஜ்னால இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகிறதுக்கே 9 மாதம் ஆயிருக்கு. திஸ் மைட் பி யுவர் லாஸ்ட் சான்ஸ். இந்தியா பாகிஸ்தான் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச்ல நான் விளையாடி ஆகணும். 5000 கோடி ப்ராஜெக்ட் 50 வருஷம் பத்துமா? 5 கோடி ஆகும். பணத்தை ரெடி பண்ண ஆரம்பிங்க. ஓகே. 50,000 crores கை மாற போகுது. இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய டெஸ்ட்டாக இருக்க போகுது. சாரிடா, நான் வேணும்டா பண்ணுறேன். ஆமா, உனக்கு தான் அப்பா ஒன்றும் ஆசை இல்லைல்ல? ஓகே, அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது. எங்ககிட்ட ஒரு ப்ரொபோசல் இருக்கு அர்ஜுன் சார். எதுவாக இருந்தாலும் மேட்ச்க்கு அப்புறம் எங்கள் மேனேஜர் கிட்ட பேசிக்கணும். எனக்கு அக்கௌண்ட் செட்டில் பண்ணாமல் உன்னோட ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகாது. 24 வயசுல நம்பிதான் உன்னை கல்யாணம் பண்ணேன். கிரிக்கெட்டை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. வார்த்தை ரொம்ப தடிப்பாகுது. எப்படி முக்கியம் உனக்கு தெரியும்ல. இந்த ஒரு வாட்டி என்ன நம்பு, நம்மள பெரிய கேமாரோட சான்ஸ். இது நம்ம லாஸ்ட் சான்ஸ் சாரா. ஒரு போல பேட்டால் அடிக்கிறவனை தான் ஹீரோவை பார்க்குது. எஸ். ஆனால் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. எஸ் எஸ் எஸ். மேட்சை பாருங்க. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பயம். என்ன உணர்ற? நல்லா தானே போகுது. இதுக்கு டேரக்ட் ஓட்டிட்டு மாதவன் சார் தான் வில்லனா? அப்படித்தான் காமிச்சிருக்காங்க. ஓகே, இது எதுக்கு டேரக்டா ஓடிடி? நல்லா தானே இருக்கு ட்ரெய்லரு. எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சுன்னா சொல்லுங்க. இது எதுக்கு டைரக்ட் ஓடிடி? ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கு, படம் ஓகே. ட்ரெய்லர் நல்லா இருந்தால் சம்டைம்ஸ் படம் நல்லா இருக்காது. பார்ப்போம். எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்தது. எதுக்காக டைரக்ட் ஓடிடி அப்படின்றத மட்டும்தான் இன்ன வரைக்கும் எதுவும் யோசிக்க முடியல. ஓகே, நயன்தாரா மேமோட ஆக்டிங், அதுக்கப்புறம் மாதவன் சார், அதுக்கப்புறம் சித்தார்த் சார் எல்லாருமே ஓகே தான். ஸ்டோரி பிளாட் வைஸ்மே வந்து நல்ல ட்விஸ்டடான பிளாட் தான். நல்லா யூஸ் பண்ணால் நல்லா சூப்பராக தான் இருக்கும். எனக்கு இந்த ட்ரெய்லராக பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மியூசிக்ஸும் அதே மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அண்ட் எந்த இடத்துல சேடாக இருக்கணுமோ அந்த இடத்துல ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபியும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் இந்த பிளாட் வந்து கடைசியில் எங்கே வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடியுமா இல்லை சேட் எண்டிங்காக முடியுமா அப்படின்றது மட்டும்தான். மற்றபடி இந்த படத்தோட இந்த ட்ரெய்லர் வந்து எனக்கு எக்ஸப்ஷனலாக பிடிச்சிருந்தது. நல்லா இருக்குது. நான் நினச்சேன் ஓடிடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, டேரக்ட் ஓடிடி அப்படின்னு சொல்லும்போது நான் நினச்சேன், சரி இது ஏதோ படத்தில் ஏதோ மிஸ் ஆகிருந்திருக்கும் போல இருக்குது, ஏதோ அந்த லெவலுக்கு பெருசாக ரீச் ஆகாதுன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, பெரிய காஸ்டிங், பெரிய நல்லா தான் இருக்குது. ஓகே, சரி பரவாயில்ல. படம் சில சமயம் வந்து படம் பார்த்துருப்பாங்க அவங்க,
நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கூட டேரக்ட் ஓடிடி கொடுத்துருந்துருக்கலாம். பட் பார்ப்போம், படம் வந்துச்சு அப்படின்னா தெரியும்ல. இது ஜெய் பீம் அந்த கேட்டகரிலாம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி அது இன்ன வரைக்கும் ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கே வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. ஒரு நல்லா இருக்கிற படங்கள்லாம் எதுக்கு டேரக்டாக ஓடிடி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் தெரியல. பார்ப்போம், இந்த படம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரைலர் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா, இல்லை இந்த இது வந்து டேரக்டர் ஓடிடி ரிலீஸ்க்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.